இன்றைக்கி கேரளா தமிழ் குக்கிங்கில் வந்து ஸ்வீட் செய்யலாம். தேங்காய் பர்ஃபி ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். 1 கப் தேங்காவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். பால் ஒரு 50 ml எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை வந்து ஒரு 1½ ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு கெட்டியான ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து தேங்காய் சேர்த்திக்கலாம். நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து வறுக்கும்போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு முத்துன நல்லா வறுத்து விடுங்க. இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து வேறு ஒரு ஸ்டேஜுக்கு எடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம வந்து பால் 1½ கப் சுகர் சேர்த்திருக்கேன். இது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நான் சின்ன வயசில் ரொம்ப சாப்பிட்ருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அதே மெத்தடில் வந்து நான் செய்ய போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதையும் கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா இந்த கம்பியாக வருங்க. அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது இறக்குற டைம் பார்த்து நம்ம வந்து காமிக்கிறேன். இந்த பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டிட்டு நல்லா அந்த ஜெல் மாதிரி வரும். நம்ம ஸ்டேஜுக்கு ஏலக்காய் பொடி தூவி விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து பொட்டுக்கடலை வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா, அதையும் இதில் வந்து கலந்துடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தடவி வச்சுருக்கேன். ஏறலாங்க. பார்த்திங்கன்னா ஒரு சூடு இருக்கிற வரைக்கும், பாதி சூட் இருக்கிற வரைக்கும் இது கட் பண்ணால் தான் நல்லா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா உதிர்ந்துடும். சூடாக இருக்கும்போதே கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் கட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு காரிடுச்சு. எடுக்கும்போது தாங்க அப்படியே அந்த கட்டி மாதிரி இருக்குது, உடையுது. பார்த்து எடுங்க. இப்போ எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சாப்பிட்டும் பார்த்தேன். அப்போ இந்த ஸ்வீட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இது சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிக்கும். நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து இது நான் வீட்டிலே நானே செஞ்சு சாப்பிட்டுக்குவேன். அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் சமைச்சு இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கட்டும். இந்த வருஷம் நல்லா ஹாப்பியாக நல்வாழ்த்துக்கள். ரொம்ப எல்லாத்துக்கும் சூப்பராக நல்லா இருக்கணும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.